அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்தில் அவர் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்ம இருப்பதும் அவருடைய வார்த்தையை நம் தியானிப்பதும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நம்மை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. நம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து விழும் என்பதை குறித்து சில நாட்களாய் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகம் நம்முடைய ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அபிஷேகம் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், பரலோகத்திற்கு நமக்கு வழி ஒரு நாளும் இருக்காது. அதனால் அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் இந்த வார்த்தையாக நினைக்காதீங்க, இது ஒரு எச்சரிப்பாக நினைங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசுகிறார், நான் அபிஷேகத்தில் ஊந்து தள்ளப்படணும், அபிஷேகம் என்மேல் வரணும். அபிஷேகம் வரும்பொழுது நான் சொல்லுகிறேன், ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேகத்தில் எப்படி நடத்துவார்னா, கணுக்கால் அளவு முழங்கால் அளவில் உன்னை கர்த்தர் நீந்தி நீந்தி அவர் முழுங்கடிக்கத்தக்கதாய் அவருடைய பிரசன்னத்தை உண்மையில் ஊற்றுவார். அபிஷேகம் வரும்பொழுது ஞானம் வரும், அபிஷேகம் வரும்பொழுது உயர்வு வரும், அபிஷேகம் வரும்பொழுது உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகளையும் மேற்கொள்ளத்தக்கதான நிதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிற பயத்தை உன்னை விட்டு புறம்பே தள்ளிவிடும். அல்லேலூயா. அபிஷேகம் வரும்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எதில் வெளிப்படுதுன்னா, கர்த்தர் உண்மையில் ஊற்றப்படுகிற இந்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய மேல் இருக்கிற நுகத்தை முறிக்க ஒரு வல்லமை வேணும். அல்லேலூயா. ஒரு பெரிய கல் இருக்குன்னா அந்த கல்லை உடைச்சி போடணும்னா அந்த கல்லை உடைக்கிறத்தக்கதான ஒரு சுத்தி வேணும். அதை சுத்தி மாத்திரம் இல்லை, அந்த சுத்தியை ஓங்கி அடிக்கத்தக்க ஒரு மனுஷன் என்ன தேவை? பலன் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கல் எவ்வளோ பலனாக இருந்தாலும் அதை ஓங்கி அடித்தா அந்த கல் என்ன செய்யும்? உடையும். அப்போ பாருங்கள், நம்ம மேலே இருக்கிற இந்த பாரம், பிரச்சனை, அழுத்தம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த நுகத்தை உடைக்க அவருடைய வல்லமை வேணும், அவருடைய அபிஷேகம் வேணும். நிறைய நேரத்தில் நம்முடைய முதுகின் மேல் சுமத்தப்படுகிற நுகத்தை மாற்றுவதற்கு சில நேரம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் பெருகி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனைக்கு, இந்த போராட்டங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த அழுத்தங்களுக்கு ஒரே ஒரு காரணத்தை தான் நம்ம முன்வைக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது ஒரு பாடல் பாரு, அந்த வல்லமைகள் குறைந்து போவதில்லை, அந்த உயிர்த்தெழுதல் மகிமை மாறவே இல்லையா. ஆண்டுடைய வல்லமையில் ஒரு நாளும் குறைவே கிடையாது. அவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் எப்பேற்பட்ட மனுஷனையும் இந்த அபிஷேகம் உருவாக்கும், இந்த அபிஷேகம் உபயோகப்படுத்தும். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு, நான் போன வாரம் சொன்ன அபிஷேகம் ஒரு மனிதனை ராஜாவாய் மாற்றும். அல்லேலூயா. அவருடைய தோற்றங்களை, அவருடைய இருதயத்தின் நினைவுகளை, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை மாற்றுகிறது தான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஒரு சாதாரண மனிதனை அசாதாரணமான மனிதனாய் மாற்றும். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள தேவன் மேல் இருக்கிற வைராக்கியம் பெருகும். சாதாரணமெல்லாம் வைராக்கியம் வராது, சாதாரணமெல்லாம் தேவ பக்தி வராது. எந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அபிஷேகமும் இருக்கிறதோ அவங்களுக்குள்ள தான் வைராக்கியம் வரும், அவங்களுக்குள்ள தான் ஜெபாவி அதிகமாய் பெருகும். அப்போ நம்ம அதிகமாய் வாஞ்சிக்கணும். இன்னைக்கு ஒரு வேதத்தில், இந்த 91ஆவது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். அவன் என்மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் திரும்ப வைப்பார். அபிஷேகம் யாருக்குள்ளே வரனா, யாருக்குள்ளே வாஞ்சையும் தாகமும் இருக்கிறதோ, யாருக்குள்ள ஆண்டுடைய அபிஷேகத்தை குறித்த அந்த இன்றைக்கு பசிதாக இருக்கிறதோ அவங்களுக்குள்ள தான் வரும். வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ள மேலே அவர் என்ன செய்கிறாரா? தண்ணீரை ஊற்றுகிறாராம். நல்லா கவனிங்க, நமக்குள்ள இந்த அபிஷேகத்தை குறித்த தாகமும் வாஞ்சையும் வரணும். இதை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். நம்ம வரோம் போகிறோம், மற்றவர்கள் அபிஷேகம் பண்ண நிரம்புவதை பார்த்துட்டு நம்ம போகிறது எவ்விதத்திலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நம்மள இந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும். எனக்குள்ள ஆண்டவர் உன்னை தொடுவாரானால், ஆண்டவர் உனக்குள்ள இறங்குவாரானால், இந்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வாரானால், இந்த அபிஷேகத்தினால சில காரியங்களை அவர் மாறுதலாய் மாற்றுகிறார். அல்லேலூயா.
வேதத்தில் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு அபிஷேகம் ஒரு மனுஷனை ஆசாரியனாய் மாற்றுகிறது. ராமின் சொல்லுங்களா? அபிஷேகம் ஒரு மனுஷனை ராஜாவாய் மாற்றுகிறது. அபிஷேகம் ஒரு மனுஷனை நியாய விசாரிப்புக்காரனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களா? அபிஷேகம் ஒரு மனிதனை ஊழியக்காரனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அபிஷேகத்தினாலே எப்பவுமே நமக்கு நன்மை தான் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். உனக்கு இருக்கிற பிரச்சனை மாறணும்னா, உனக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறணும்னா, ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மேல தேவன் ஒரு அபிஷேகத்தை வைப்பாரு. இந்த அபிஷேகம் தான் உன்னுடைய நுகத்தெல்லாம் முறித்து போடும். உன் கழுத்தல் மேல இருக்கிற பாரம், உன் இருதயத்தின் மேல இருக்கிற நுகம், உன்னுடைய இருதயத்தினால நீ படுகிற வேதனைகள், வசனம் சொல்லுகிறது, ஒரு வசனப்படியா சொல்லுகிறது. ஒருவேளை நம் வெளி தோற்றத்துக்கு பார்க்கப்படும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களை போல இருக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்தின் நிலைகளை பார்க்கும் பொழுது நிறைய போராட்டம் இருக்கும். குடும்பத்தில் சண்டைகளும் உபத்திரவங்களும் இன்றைக்கு கசப்புகளும் நம்முடைய குடும்பத்தில் தேவையில்லாத காரியங்களும் நிறைய நேரத்தில் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டங்களை மேற்கொள்வதற்கு ஒன்றுதான் வேணும், அபிஷேகம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரை ஏறின உடனே பரலோகத்திலிருந்து ஒரு புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். அல்லேலூயா. அபிஷேகம் உடனே அவரை அங்கீகரிச்சது. அபிஷேகம் வந்த உடனே ஒரு வார்த்தை மேலேருந்து வருது. என்னது? இவர் என்னுடைய. அப்போ பாருங்க, யார் மேலே அபிஷேகம் இருக்கோ அவங்கெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்ன சொல்லுகிறது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவளில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். யார் மேல அபிஷேகம் வரும்? யார் மேல ஆண்டவர் பிரியம் வைப்பார்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அபிஷேகம் யாரை அங்கீகரிக்கிறதோ அவரை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர்களோடு கர்த்தர் பேசுவார். அவர்களோடு தேவனுடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதனால ஒரு நாள் இந்த அபிஷேகத்தை நீங்கள் அற்பமா எண்ணாதீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம், நீங்கள் உங்கள் மேல் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகமானது சாதாரணமானது அல்ல. உங்களை ஒரு தைரியசாலியாய் மாற்றும். யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ நீங்கள் வாஞ்சிக்கணும், ஆண்டவரே எனக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றுங்க. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். இந்த அபிஷேகம் மாமிசத்தை இன்றைக்கு உடைத்து ஒரு மனுஷனை ஆவிக்குரியவனாய் உருவாக்குகிறது. எதை உடைக்குது? முதல்ல மாமிசம், நமக்குள்ள இருக்கிற மாமிச இச்சைகளை, நமக்குள்ள இருக்கிற மாமிச பெருமைகளை, நமக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற பாவங்களை, நமக்குள்ள உணர்வில்லாத இருக்கிற அக்கிரமங்களை ஒரு மனுஷனுக்குள்ள இந்த அபிஷேகம் வரும் பொழுது முதல்ல இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை உடைக்குது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன ஆகிறான்? புதிதாக்கப்படுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதுக்குள்ள எவ்வளவு கருப்பு தண்ணி இருந்தாலும் இந்த தண்ணிக்குள்ள ஒரு வெள்ளை தண்ணி ஊத்திட்டே இருக்கிறோன்னா அந்த கருப்பு தண்ணி என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே போகணும்னு சொல்லவே தேவை, அதுவே என்ன செய்யும்? வெளியேறிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் தண்ணி ஊற்றுறது நின்று இந்த கிளாஸை பார்த்தா என்ன ஆகும்? ஃபுல்லாக அந்த இருக்கிற எல்லாம் கருப்பு தண்ணியை வெளியே போய்டும். ஃபுல்லாக என்ன வந்துடும்? அதுதான் அபிஷேகம். உனக்குள்ள அவர் ஊற்ற 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 உனக்குள்ள இருக்கிற பாவத்தின் கூறு, உனக்குள்ள இருக்கிற அக்கிரமத்தின் கூறு, உனக்குள்ள இருக்கிற கசப்பு, உனக்குள்ள இருக்கிற பொறாமை, உனக்குள்ள இருக்கிற வஞ்சகம், உனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாமே எது மாற்றனா ஊற்றப்படுகிற அபிஷேகம் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களா? அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்போம், நீர்வீழ்ச்சியை நம்ம பார்த்துருக்கோம். அல்லேலூயா. நம்மெல்லாம் போனோம் பாருங்க, கன்னியாகுமரி போகும்பொழுது அல்லேலூயா அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ், கன்னியாகுமரினாலே அங்கே ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்குறோம். அந்த தண்ணி நீர்வீழ்ச்சி வரும்பொழுது அந்த நீர்வீழ்ச்சியுடைய ஃபோர்ஸ்னால மலையில் இருக்கிற சில கற்கள் எல்லாம் என்ன செய்யுமா? உடஞ்சி அந்த தண்ணியோட கீழே விழுமா? பார்த்துருக்கிறீங்களா? அந்த தண்ணி நீங்கள் அதாவது ஊற்றி அந்த வாட்டர் ஃபால்ஸில் வரும்பொழுது அந்த தண்ணியோடு கூட என்ன செய்யும்? சில கற்களும் உடைந்து ஓடும். அல்லேலூயா. தண்ணியில் ஓடுற கற்களெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். அல்லேலூயா. அதுக்கு ஒரு கல்லுக்கு ஒரு பேர் இருக்குது. நார்மலாக எடுக்கிற கல்லுக்கு கல், ஆனால் தண்ணிக்குள்ளேருந்து எடுக்கிற கல்லுடைய பேர் என்னது? கூழாங்கல். அந்த கல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட கரடு முரடு இருக்காது. அப்படியே ரவுண்டாக ஷேப்பாக அழகாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே அந்த கல் ஓடி 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 தண்ணி எந்த திசையெல்லாம் போகுதோ அந்த திசையெல்லாம் அந்த கல் உருண்டு போய் அதில் இருக்கிற எல்லாம் கரடு முரடும் நல்லா ஷேப் ஆகி அது ஒரு அழகாக மாறுது. அல்லேலூயா. அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஊற்றப்பட ஊற்றப்பட உனக்குள்ள இருக்கிற கரடு முரடுகளை அவர் இன்றைக்கு ஒரு ஷேப்பாக உன்னை மாற்றுகிறார். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அதனால தான் இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். பாருங்க,
ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறோம்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறோன்னா, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆராதனையிலே இந்த அபிஷேக ஆவியானவர் அதிகமாய் ஊற்றப்படுகிறார். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே இந்த அபிஷேகத்தை நம்ம அதிகமாய் வாஞ்சிக்கணும். நம்ம சோத்திரம் பண்ண 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 கிருபை பெருகிட்டே இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவரை எந்த அளவுக்கு யாருக்கு அதிகமாய் தேவன் அபிஷேகத்தை ஊற்றுகிறார்னா, எந்த மனுஷனுடைய, அதனால்தான் தாவீது சொல்றார், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் ஆவிலேயே, எப்பவுமே தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு, எப்பவுமே தேவனை ஆராதித்து கொண்டு, எப்பவுமே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு, எந்த காரியத்திலும் கர்த்தரை முன்வைத்து இருக்கிறவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். ராமீன் சொல்லுங்களேன். சில பேர் பாருங்க, ஆராதனையில் மாத்திரம் தான் கையெல்லாம் தட்டி டப்ப டப்ப டப்பன்னு எகிரி குச்சி ஓடிட்டு வீட்டில் போனோன்னே அல்லேலூயா அந்த பழைய அந்த ஆராதனை நிலையை மறந்துடுவாங்க. இது இன்றைக்கு சில நேரம் அங்கீகரிக்கப்படாத சில நேரமாக இருக்கு. கவனிங்க, ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்தின் மகிமையில் ஊற்றப்படும். அல்லேலூயா. எப்படி இந்த கல்லை ஆண்டவர் இந்த தண்ணிக்குள்ளே ஓடும்பொழுது அதோட நிலம் மாறுதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா அவர் ஊற்று தண்ணியாய் உன்மேல் ஊற்றப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை அவர் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் இப்போ முன்னால் சொன்னது போல அபிஷேகம் ஒரு மனிதனை ஆவிக்குரிய மனிதனாய் மாற்றுகிறது. நல்லா கவனிங்க. எப்படி மாற்றுகிறது? ஆவிக்குரிய மனிதனாய். இந்த ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படும் பொழுது நீ சிந்திக்கிற சிந்தனை ஆவிக்குரிய நிலையாய் மாறுகிறது. உன் எண்ணங்களை அவர் ஆவிக்குரிய நிலையில கொண்டு வருகிறார். உடைய ஜெபத்தை தேவன் வசனம் சொல்லுகிறது, அவரை ஆவியோடு உண்மையோடு கூட. அவர் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அவர் வார்த்தையிலும் ஆவியிலும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அவர் கல்லுலையோ மண்ணுலையோ அல்லேலூயா சலையிலையோ இதுலையோ அதுலேயே கிடையாது, ஒன்றில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் ஆவியில் இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த ஆவியானவரை இந்த ஆண்டவரோடு கூட நம்ம இணையணும்னா அவரோடு கூட நம்ம இணையணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படி இணையும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு அவரோடு கூட உறவாடவும் அவரோடு கூட பேசவும், இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளவும் தேவன் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால நுகெல்லாம் முறியும். சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 2வது அதிகாரம் சங்கீதங்கள் புத்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம், 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்களா. 20:6. கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். வசனம் சொல்லு, கர்த்தர் தன் அபிஷேகம் பண்ணவர்களை என்ன செய்கிறாரா? ரட்சிக்கிறார். ஒரு மனுஷன் மேலே அபிஷேகம் இருந்துச்சுன்னா கர்த்தர் எல்லா ஆபத்துலேருந்து அவனை ரட்சிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீதின் மேல் அபிஷேகம் இருந்தது, அதனால தான் தாவீதை கர்த்தர் கோலியாத்தின் கரத்தில் இருந்து காப்பாற்றினார். தாவீது செய்த எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் அவனை ரட்சித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணவனுக்கு முதல்ல ஆண்டவர் என்ன கொடுக்குறார்? ரட்சிப்பை கொடுக்குறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் எப்படியா சொல்லு, 28வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசிங்களா. 28:8. கர்த்தர் அவருடைய பலன். வசனம் சொல்லுங்க, அவரே தம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான எப்படி இருக்கிறாரா? சத்தமாய் சொல்லுங்களேன். யாருக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறாரா? யாருக்கு அபிஷேகம் இருக்கிறது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னவா இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கு. அப்போ அபிஷேகம் நமக்கு ஒரு அடைக்கலத்தை உண்டாக்குற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனுஷன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறானோ அந்த மனுஷனை தேவன் இன்றைக்கு அரணான துணையா இருக்கிறார். தாவீது எழுதும்பொழுது 23வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை அவர் எப்படியா சொல்லுகிறார்? என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் என்பது உன் சத்துருவுக்கு முன்பாக உன்னை உயர பண்ணுகிறது. அல்லேலூயா.
அபிஷேகம் உன்னை ரட்சிக்கும். அபிஷேகம் உனக்கு அரணான துணையாக இருக்கும். இந்த அபிஷேகம் உனக்குள்ளே வரும்போது வசனம் சொல்லும், உன்னை யாரெல்லாம் அற்பமாக பார்த்தாங்களோ ஆண்டவர் எப்படி தெரியுமா உன்னை அபிஷேகம் பண்ணுவார்? யாரெல்லாம் உன்னை அற்பமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னால், உன் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால. அல்லேலூயா. இந்த எண்ணெயின் அபிஷேகம் என்பது உன் சத்துரு தோர்த்து போகத்தக்கதாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அபிஷேகத்தினால அநேக நன்மைகள் நடக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் ஒரு மனுஷனை ஆசாரியனாய் மாற்றுகிறது, ராஜாவாய் மாற்றுகிறது. இன்றைக்கு நிறைய காரியங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் கடைசியாக சொன்ன வார்த்தை தான். கடந்த வார்த்தையில் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நம்மிடத்தில் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்திருக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6வது வசனத்தை வாசிக்கும்போது, மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனை எப்போ ஆண்டவர் ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறார்னா, ஆண்டவருடைய அபிஷேகம் எந்த மனுஷனுக்குள்ள வருகிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறாரு. நான் கடந்த நாட்களில் சொன்னேன், வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 16வது வசனம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பிற்பாடு இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். 5வது அதிகாரம் 16லேருந்து வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று என்ன செய்து விரோதமாக இருக்கிறதா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, 2 காரியத்தை நம்ம இன்றைக்கு புரிந்து தியானிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1 மாமிசம், 2வது ஆவி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, மாமிசம் என்பது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பீர்களானால் மாமிச இச்சைகளை நிறைவேற்றவர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீங்கன்னா ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, வசனம் சொல்லுகிறது, மாமிசம் ஆவிக்குரதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு ஒன்றுக்குரதமாக ஒன்று என்ன செய்தான் போராடி கொண்டு நம்ம செய்ய வேண்டியதை செய்ய விடாத தடுக்கிறது இந்த மாமிசம் தான். இந்த மாமிசத்தின் இன்றைக்கு நுகத்தை முறிக்கணும்னா அபிஷேகத்தின் பலம் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கணும்னா நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கணும். ஆவிக்கேற்றபடி நடப்பது எப்படி? அல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி ஒரு மனுஷன், இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, மாமிச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனோ சமாதானம். இப்போ 2 விதமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 1 மாமிசம், 2வது ஆவி. அல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய பலன் வரும், எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய சிந்தனை வரும், எப்பொழுது ஒரு மனுஷன் ஆவிக்குள்ள நடப்பானா, நல்லா கவனிங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் அப்படி நடப்பாங்க. அல்லேலூயா. யார் நடப்பாங்க? யாருக்குள்ள தேவ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறதோ, யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இருக்கிறதோ, தேவன் யாரை பரிசுத்த ஆவியினால நிரப்பி வைத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மாமிசத்தை ஜெயிக்கத்தக்கதான பலனை கொடுப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, இயேசுநாதர் உபவாசம் பண்ணி, அல்லேலூயா, வசனம் சொல்லுகிறது, பிசாசினால இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டு உபவாசம் இருக்கிறாரு. அல்லேலூயா. உபவாசம் முடிஞ்ச உடனே பிசாசு அவரை சோதிக்கிறான். பிசாசுடைய வேலை என்னன்னா நம்மளை சோதிப்பான். நமக்குள்ள இருக்கிற மாமிசத்தை
நமக்குள்ள இருக்கிற மாமிச இச்சைகளை நிறைவேற்றும்படியாய் நம்மை சோதிப்பான். முதல்ல என்ன சோதனை உண்டாக்குறா? சொல்ல, இந்த கல்லை எப்படியா மாத்து? அப்பமா மாத்து. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். அல்லேலூயா. முதல்ல மாம்சத்தில் ஏற்படுது பசி. இந்த பசியை வச்சு சோதிக்கிறான். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றான், ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு, இது எல்லாமே யாருது? யாருதுன்னு சொல்றான்? என்னுடையது. நீ என்னை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினா இவைகளை நான் என்ன செய்வேன்? உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், எல்லாமே வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறது மாமிசம். அல்லேலூயா. வேண்டாண்டு புறம்பே தள்ளுறது ஆவி. ராமின் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், இதெல்லாம் என்னதுதான்? இந்த உலகம் என்னது? இந்த உலகத்தின் எல்லா காரியமும் என்னது? ஆனா நீ இதுல இந்த இடத்துல நீங்க என்ன வணங்குனீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. மாம்சத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, மாம்சத்துக்கு உடன்பட்டீங்கன்னா, மாம்சத்துக்கு உங்களை வளைத்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த மாமிசம் நம்ம எங்க கொண்டு போங்கன்னா நரகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. ஆண்டவர் சொன்னாரு, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அந்த இடத்துல பிசாசை அவர் வார்த்தையில மேற்கொண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் இந்த மாம்சத்தின் சரீரம் எல்லாத்தையும் கேட்கும். அல்லேலூயா. எதை பார்த்தாலும் ஆசைப்படும், எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணும், எல்லா காரியத்தையும் நமக்கு வேணும்னு நினைக்கும். அல்லேலூயா. பிசாசு பாருங்க, அப்படிப்பட்டதுக்கு எல்லாரையும் கொடுக்குறான். உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரனா யார் இருக்கிறா? அல்லேலூயா. இந்த ட்ரக் டீலர் பண்ணுறவன் பாருங்க, ஊர்பட்ட பணம் அவங்ககிட்ட தான் இருக்கும். கஞ்சா விற்கிறவனை போய் பாருங்க, கழுத்து நிறைய என்ன போட்டுன்னு இருப்பான்? நகை போட்டுன்னு இருப்பான். வட்டிக்கு விட்றவங்கள பாருங்களேன், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரு நகை கடையாக நடந்து போகிற போல இருக்கும். அவங்க கிட்டலாம் பாருங்க நிறைய பணம் சேர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா அவனுக்குரியவர்களே அவனை ஆசை கொடுத்துனேங்கிறான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. மாமிசம் உன்னை உலகத்துல அதிகமாய் உன்னை செல்வந்தனாய் மாற்றும், ஆனா பரலோகத்துக்கு உன்னை விளக்கும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் ஆவியானவர், ஏன் ஆவியானவரை குறித்து நம்ம அதிகமாய் பிரசங்கிக்கிறோம்னா, இந்த ஆவியானவர் வரும்பொழுது தான் நமக்குள்ள ஆவிக்குரிய சிந்தனை வரும். ராமின் சொல்லுங்களா. அல்லேலூயா. அபிஷேகம் தான் உனக்குள்ள இருக்கிற நுகத்தை முறிக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், பிசாசு உயர இடத்துல திரும்ப நிறுத்தி இங்கேருந்து கீழே குதியும். அல்லேலூயா. என்ன செய்யறான்? உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இங்கேருந்து கீழே குதியும். உங்களுடைய தூதர்கள் கால்களில் இன்றைக்கு பாருங்க, உன் பாதம் கல்லிடாதபடி எதில் ஏந்துவாங்க? அல்லேலூயா. சில நேரம் பிசாசு எப்படி திரும்ப நம்மளை உயர்ந்த இடத்துல திரும்ப வச்சிருவான், பெருமையை கொண்டு வருவான். பெருமையை எந்த மனுஷனுக்குள்ள வரும்? மாமிசமா இருக்கிறவர்களுக்குள்ள தான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருக்குள்ள பெருமை வரும்? யாருக்குள்ள இன்றைக்கு பாருங்க தற்பெருமை வரும், தற்புகழ்ச்சி வரும்னா தேவனை மகிமைப்படுத்தாரர்களுக்குள்ள தான் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மாமிசத்தை மீட்டெடுத்து ஆவிக்குரியவனாய் மாறுகிறதுக்கு ஒன்று தேவை, இது அபிஷேகம். அல்லேலூயா. எது தேவை? எனக்குள்ள இருக்கிற பெருமையோ, எனக்குள்ள இருக்கிற கசப்போ, எனக்குள்ள இருக்கிற பொறாமையோ மாறணும்னா எனக்குள்ள இன்றைக்கு சுயமாய் மாறுதல் வராது. அல்லேலூயா. என்னை நானே மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு காரியம் நடக்கும். எதுனா, எனக்குள்ள அபிஷேகம் வரும் பொழுது எனக்குள்ள இருக்கிற சகலத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, பிசாசை எதிர்த்து மேற்கொள்ளணும்னா ஆவியானவர் உனக்கு வேணும். அல்லேலூயா. அதனால தான் உபவாச கூட்டத்தில் நம்ம சொல்ல, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்கள் மாமிசத்தை ஒடுக்கி ஆவியில நீங்கள் பலன் அடைகிறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாமிச பலனை ஒடுக்கி, மாமிசத்தின் நிலைகளை ஒடுக்கி ஒரு மனுஷன் உபவாசிக்கும் பொழுது மாமிசம் ஒருவேளை பலன் அடையும். அல்லேலூயா. பசியினால இன்றைக்கு பாருங்க, நம்ம சாப்பிடாதனால, தண்ணி குடிக்காதனால நம்முடைய சரீரத்தின் மாமிசம் ஒருவேளை பலவீனம். ஆனால் உள்ளா இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை அவர் புதிதாக்குகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நம்முடைய சிந்தை மாமிசமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்முடைய நடக்கை மாமிசமா இருக்கக்கூடாது, நம்முடைய பேச்சு மாம்சமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் பாருங்க நெகட்டிவாவே பேசுவோம், போயிடுச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், எலும்பாது, இனி நடக்காது, இனி செய்யாது. அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் இந்த வார்த்தைலாம் வருதுன்னா, அவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து பேசுறான், இவனை நான் வெட்டி இன்னைக்கு ஈவினிங்கே எல்லாம் காகத்துக்கும் இறையா மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைலாம் யாருக்குள்ள வரனா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய சிந்தனை. நம்முடைய சிந்தையில் நம்ம எதை யோசிக்கிறோம்? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது அவளோடு கூட விபச்சாரம் செய்திடும். பார்த்தாலே என்னதான்? இன்றைக்கு பாருங்க, அப்போ ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட நிலைகளை மாற்றணும்னா ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் நம்முடைய மாமிசத்தை அவர் இன்றைக்கு பலனுள்ளதாய் மாற்றி நம்மளை ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய், நம்முடைய சிந்தனை மாம்சம் சில நேரம் சொல்லும், நம்ம காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணுன்னு விரும்புவோம். அல்லேலூயா. ஏஞ்சிருவோம். ஆனால் மாமிசம் சொல்லும் கொஞ்சம் நேரம் தூங்கு. அல்லேலூயா. ஆனால் ஆவி சொல்லும், இல்லை தூங்கிட்டேன்னா இந்த நேரம் போயிடும், நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்றாரு. ஆவி சொல்லும், வேலைக்கு போவாத, சபைக்கு போன்னு சொல்லும். மாம்சம் சொல்லும், இன்றைக்கி தான் பையில் தான் காசே இல்லையே, வேலைக்கு போன்னு சொல்லும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஜொராச்சவனையும் விசுவாசமாக இருக்கிறவங்க ஜெப எண்ணெயை வச்சு சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆனால் மாம்சம் சொல்லும், ஜெபம் பண்ணாலும் எங்கே போயிடலாம், போய் ஒரு ஊசி தான் போட்டுன்னு வந்துடுவான். ரெண்டுத்துக்கும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஜெபம் நடக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. ஆவி சொல்லும், ஆலயத்திலே இருன்னு சொல்லும். மாம்சம் சொல்லும், வெளியே இரு, உள்ளே வராத. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் உன் பாட்டு, உன்னை அறியாத உனக்குள்ளே இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் மாமிசம் இருந்துச்சுன்னா உன்னை அறியாத உனக்குள்ளே புலம்பிகிட்டே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், மாமிச சிந்தனை மரணமா. நம்ம மாமிசத்தில் இருப்போமானால் அதோடைய முடிவு எங்கே கொண்டு போகுது? சத்தமாய் சொல்லுங்களேன். எங்கே கொண்டு போகுது? மரணத்துக்கு கொண்டு போகுது. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானால், ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானுடைய நிலைகள் இருக்குமானால் கர்த்தர் அவனை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் இன்றைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு 12 சீஷர்களோடு இருந்து ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்த பிற்பாடு வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்து 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழும்பினார். எழும்பி எல்லாரோடும் பேசினார், பார்த்தாரு, அவர்களோடு கூட உட்காந்தாரு, சாப்பிட்டாரு. மறுபடியும் அவர் கண்ணுக்கு முன்பாக பரநேறி போனார். அல்லேலூயா. போயிட்ட பேருக்கு அல்லேலூயா. எல்லா சீஷர்களுக்குள்ளேயும் ஒரு பயம் வந்துடுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போய் எருசலேமிலே காத்துருங்க, உங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன்? ஒரு தேற்றளவாரனை அனுப்ப போகிறேன். பரிசுத்த ஆவியான இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடத்துலையும் எனக்காக என்ன செய்வீங்க? சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. சீஷர்கள் இயேசுநாதர் போயிட்ட பிறகு வசனம் சொல்லுகிறது, அவன் செதறி ஓடிட்டானுங்களா? வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மேல் வீட்டு அறையில் போய் 120 பேர் கூடி அல்லேலூயா காத்திருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? நான் சொல்லுகிறேன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கீழ்ப்படுகிறவனா இருப்பான். சத்தமா சொல்லுங்களேன். எப்படி இருப்பான்? ஆண்டவர் எதை சொன்னாலும் தன்னை ஒப்பு கொடுக்கிறன்னா ஆவிக்குரியவன். அபிஷேகம் உன்னை கீழ்ப்படிய செய்யும். அபிஷேகம் உன்னை அடிப்பணைய செய்யும். அபிஷேகம் உன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க செய்யும். அபிஷேகம் உன்னை ஒரு தாழ்மை உள்ள மனிதனாய் மாற்றும். இந்த இடத்துல என்னன்னா, இவங்க எல்லாருக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல் வருது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கீழ்ப்படிந்து பயந்து ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. காத்து இருக்கிறாங்க. ஆவியானவர் வருகிற வரையிலும் காத்து இருக்கிறாங்க. அசைவு வருகிற வரையிலும் காத்து இருக்கிறாங்க. அபிஷேகம் வருகிற வரையிலும் காத்து இருக்கிறாங்க. அந்நிய பாஷை வருகிற வரையிலும் காத்து இருக்கிறாங்க. ஒருவரும் ஏஞ்சி வெளியே ஓடில்ல. அல்லேலூயா. அபிஷேகம் யாருக்குள்ள வரும்னா காத்திருக்கிறவர்களுக்குள்ள வரும். யாருக்குள்ள வரும்? சத்தமா சொல்லுங்களேன். யாரு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் தேவன் அபிஷேகத்தை கொடுப்பார்.
ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க, ஆண்டவரே என்னை அனலாக்குங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற மாமிசத்தை மாற்றுங்க, எனக்குள்ள இருக்கிற பெருமையை மாற்றுங்க, எனக்குள்ள இருக்கிற துர்குணத்தை மாற்றுங்க, ஏன்னா ஒவ்வொரு நாளும் உருவாக்குங்கன்னு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் யார் காத்திருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை நிச்சயம் அபிஷேகிப்பார். அல்லேலூயா. இவங்க எல்லாரும் பயத்தினால ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, பயம் ஒரு நுகம். பயம் ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வந்துடுச்சுன்னா அவனை அசையவே விடாது. அவனுக்குள்ள இருக்கிற எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த பயம் உறிஞ்சிடும், விசுவாசத்தை குலைச்சி போட்டுரும். அல்லேலூயா. பயம் வந்தவனையும் என்ன செஞ்சாரு? பேதுரு கடல்ல முழுகி போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆவியானவருக்காக காத்து இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியான் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே ஒரு நாள் வந்த பொழுது அவர்கள் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்களாம். ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கினாராம். வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவங்க இருந்த ரூம் முழுவதையும் அவர் நிரப்பினாராம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள. அக்கினிமயமான நாவுகளினால, பிரிந்திருக்கிற நாவுகளினால அத்தனை நாள் ஒளிந்து பயந்து ஒரு இடத்துல 120 பேர் இன்றைக்கு சிதறடிக்கப்படாதபடி ஒரு இடத்துல இருந்தாங்க. எப்பொழுது இந்த அபிஷேகம் வந்துச்சோ பயத்தின் நுகத்தை கர்த்தர் உடைத்தார். ராமன் சொல்லுங்களேன். ஐயோ, நான் பிரசங்கம் பண்ணா எத்தனை போய் ஜெயிலில் போட்டுருவான், ஒருவேளை நான் இயேசுவோடு இருந்தவன் சொன்னா என்னைய கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிருவான், அப்படி நீ யாரெல்லாம் பயந்து ஒரு இடத்துல கூடி இருந்தாங்களோ அன்றைக்கே தேவ அபிஷேகம் வந்த உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற பயம்லாம் போயிடுச்சு. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுவும் எப்படிப்பட்ட நாள்? பெந்தேகோஸ்தே நாள், பண்டிகை அனுசரிக்கிற அந்த நாளில தேவனுடைய வல்லமை இறங்கினது. அல்லேலூயா. வல்லமை இறங்கிட உடனே அத்தனை நாள் வாயை மூடி ஒளிஞ்சிருந்தவன் வாயை திறந்து பிரசங்கிக்கிறான். ராமன் சொல்லுங்களேன். ஒரே பிரசங்கம் 5000 பேர் தொடப்படுறான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவர்கள் காத்திருந்தாங்க. அல்லேலூயா. இந்த பேதுரு யார் தெரியுமா? மீன் பிடிக்கிறவர். மீன் பிடிச்சிருந்த அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு பின்னே வா, உன்னை என்ன பண்ற? மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன். ஆண்டவர் மாத்தினாரா? சத்தமாய் சொல்லுங்களேன். அவருக்கு பின்னால வந்துட்டேனா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வார். சத்தமாய் சொல்லுங்களேன். நீ மனுஷனுக்கு பின்னால போனா உன்னை கைவிட்டுருவான், உன்னை ஏமாத்திடுவான், உன்னை வஞ்சித்துருவான். ஆனால் கர்த்தருக்கு பின்னால போனா உனக்கு வேண்டியதை அவர் வேண்டிய நேரத்தில் செய்வார். ராமன் சொல்லுங்களேன். அப்போ வேண்டியது ஒன்று. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன, எனக்கு பின்னே வா. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்ல, அவன் வலையை பின்னி கொண்டு இருந்தாங்களாம். வலையை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை பார்த்து கூப்பிடுறார், எனக்கு பின்னே வா, உன்னை நான் மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். வசனம் சொல்லும் உடனே வேலையை விட்டுட்டு அவரிடத்துல வந்துட்டான். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மறுதலித்த பேதுருவின் மேல் அபிஷேகம் வந்துச்சு. ஆண்டவர் அவனை மறுரூபமாய் மாற்றினார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். மீன் பிடித்து கொண்டிருந்து தகுதியற்றிருந்த அவனுடைய பாதத்தில் அப்போஸ்தலர் என்கிற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். வசனம் சொல்லுது, ஜனங்க தன்னுடைய சொத்துக்களை வித்து எடுத்துன்னு வந்து யார் பாதத்தில் வச்சாங்களா? அப்போஸ்தலர். இப்படிப்பட்ட ஸ்தானம் எதுல வந்துச்சு? பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான். நீங்க அபிஷேகத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதுல அபிஷேகம் இருக்கு? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா அபிஷேகம் வரும். எதுல அபிஷேகம் இருக்கு? சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா, அல்லேலூயா, நீங்கள் என்னில அன்பாக இருக்கிறீங்க அர்த்தமா. என்னுடைய பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் என்னை நேசிக்கிறேன்னு அர்த்தமா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் அவருடைய பிரமாணத்தை நேசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவருடைய பிரமாணத்தை விரும்புகிறீங்களோ அவர்களுக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறாரு? நேசத்தை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. நீங்க அவருக்கு கீழ்ப்படுகிறது அடையாளம் என்னன்னா, நீங்க அவரை நேசிக்கிறதுக்கு தான் அடையாளம். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் ஒரு இடத்துல கீழ்ப்படிந்து ஒரு இடத்துல ஒருமனப்பட்டதுனால தான் தேவனுடைய அபிஷேகம் வந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் வரும்பொழுது உனக்குள்ள இருக்கிற பயம் மாறும். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஒரு மறுரூபமான மனிதனாய் ஆண்டவர் உன்னை மாற்றுவார். ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கீழ்ப்படியும் பொழுது மகிமையான காரியம் நடக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கப்பல் ஒரு படகுல உட்கார்றாரு. போய் உட்காந்து ஆண்டோடைய பிரசங்கத்தை செய்கிறாரு. செய்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த படகை கொஞ்சம் ஆழத்தை தள்ளி போங்க அப்படின்றார். அல்லேலூயா. என்ன சொன்னாரு?
கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போங்க. அப்போ அவங்க தள்ளிட்டு போகிறாங்க. ஆண்டவர் சொல்ல இப்போ விலையை போடுங்கன்னு சொல்லும்பொழுது நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அவன் சொல்கிறார், உடனே அவனுக்கு சொல்கிறார், ஆண்டவரே முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம், முழுவதும் இதற்காக உழைச்சிட்டோம், ஒன்றுமே என்ன செய்யல, அகப்படல, ஒண்ணுமே நடக்கல. வார்த்தை இதுதான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் வலைய போடுறேன். அல்லேலூயா. சத்தம் சொல்லுகிறது, வசனம் எப்படியா சொல்லுகிறது, ஆகிலும் ஆண்டவரே எவ்வளோ ஓடிட்டேன், எவ்வளவோ காரியத்தை பார்த்துட்டேன், எவ்வளோ காரியத்திற்காக பிரயாசப்பட்டேன், ஆனால் ஆண்டவர் சொல்றதை நம்ம செஞ்சுட்டா போதும், வலை கிழியத்தக்கதான மீனை கொடுப்பார். ராமின் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், இதுல அடப்போயா இவ்வளோ பிரயாசப்பட்ட ஒண்ணுமே வரல. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. நமக்குள்ள இன்றைக்கு பாருங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா இந்த கீழ்ப்படிதல் உன்னை ஒரு ஆசீர்வாதமான மனிதனாய் மாற்றும். அல்லேலூயா. அவன் சொல்ல பாருங்க, இவ்வளோ பிரயாசப்பட்ட நைட்டெல்லாம் போராடிட்டேன், ஒண்ணுமே வரல, இப்போ திருப்பி வந்து என்னால் வலையை போடணுன்னா அதை திரும்ப இழுக்கணும், அதை காரியத்தை பிரயாசம் பண்ணணும், அதெல்லாம் சொல்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க நான் செய்கிறேன்பா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு மகிமையை கர்த்தர் வைக்கிறார். சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அபிஷேகம் உனக்குள்ள இன்றைக்கு பாருங்க மகிமையான காரியத்தை உண்டா. நான் சொல்லுகிறேன், எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்போம், ஒன்றுமே நடக்காது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், மகிமையானதை கர்த்தர் செய்வார். இந்த கீழ்ப்படிதல் யாருக்குள்ள வருதுன்னா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கீழ்ப்படிதலை குறித்து பேசணும்னா நிறைய காரியம் இருக்கு. அல்லேலூயா. பிள்ளைங்க பெற்றோருக்கு என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணுமா. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமானால், ஒரு மனுஷனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாரானால் அந்த குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகத்துக்கும் சமாதானத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அபிஷேகத்துக்கும் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். பாருங்க, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள ஊற்றப்பட அவனை ஆவிக்குரிய மனிதனாய் மாற்றுகிறார். அந்த மனிதன் ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்றும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய சுபாவங்களை கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய சுபாவங்கள் என்னென்ன? கீழ்ப்படிதல், விசுவாசம், நம்பிக்கை, தேவன் மேல இன்றைக்கு இருக்கிற பற்றுதல், வைராக்கியம். அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய குணங்கள், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் எதுல கர்த்தர் வைக்கிறான்னா நீங்க பெற்றுகிற அபிஷேகத்துல தான் வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்போ ஒரு குடும்பத்தில் சில பேர் பாருங்க, குடும்பத்தில் சமாதானமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, போராட்டம் போயிட்டே இருக்கும். மனைவி கணவனுக்கு நுகத்தை போல இருப்பான், கணவன் மனைவிக்கு என்ன செய்வாங்க, நுகத்தை போல இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு உடைக்கப்படணும்னா அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. பிசாசு பெருசா குலைக்கிற ஒரு காரியம்னா குடும்ப சமாதானம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துவான், குடும்பத்துக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்துவான், குடும்பத்துக்குள்ள பகைகளை ஏற்படுத்துவான், குடும்பத்துக்குள்ள விரோதங்களை ஏற்படுத்துவான், குடும்பத்துக்குள்ள கசப்புகளை ஏற்படுத்துவான். இப்படிப்பட்ட நுகத்தை முறிக்கணும்னா அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் சொந்த சரீரத்தையே உனக்கு நுகமா மாத்திடுவான். யார் உன் சொந்த சரீரம்? உன் மனைவி, ஒருவேளை உன் கணவன். அவர்களே உன்னை கண்ணுக்கு முன்னால எப்படி மாத்திடுவான்? பகையாளியா மாத்திடுவான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நுகங்கள் முறிக்கப்படணும்னா உண்மையில் அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் நிதானிப்பான். இது எதனால உண்டாகிறது, இந்த பிரச்சனை எதனால உருவாகிறது, இதுல நான் எப்படி பேசணும், இதுல எப்படி சமாதானம் பண்ணணும். வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாருன்னு அழைக்கப்படுவாங்களா? தேவனுடைய. அல்லேலூயா. சில நேரம் நினைப்பேன், இது வந்து என் தலையில வாச்சிச்சு பாரு, அப்பவே என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு யார் சொல்லுவான் தெரியுமா? வசனம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டு. விவாகம் யாவருக்கும் எப்படி இருக்கான்? இன்றைக்கு ஒரு கணம் கூடியது தான் விவாகம். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. உன் திருமணம் ஆக்சிடெண்டா உருவாக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அது தேவனால உருவாக்கப்பட்டது, அது தேவனுடைய கரத்தினாலே உன்னுடைய கரத்திற்கு வந்தது, அது ஒரு உடன்படிக்கையின் உறவு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
வசனம் சொல்லுகிறது, இருவராய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரே சரீரமாய் மாற்றுகிறார். இந்த ஒரே சரீரமானது ஒருவருக்கொருவர் பாரமுள்ளதாய் மாறுகிறது. எப்பனா? அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மனைவியானவள் தன் சொந்த புருஷனுக்கு எல்லா விதத்திலும் அடங்கி கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படுகிற குணம் யாருக்குள்ள இருக்கும்னா, சொல்லுங்களேன், தேவ அபிஷேகம் பெற்ற பெண்ணுகளுக்கு தான் இருக்கும். அல்லேலூயா. மனைவிகளே, உங்கள் சொந்த சரீரத்தை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல உங்களுடைய மனைவிகளையும் என்ன செய்யுங்க, நேசிங்க. அப்படின்ற நிலைப்பாடு எப்போ வரனா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு 128வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை ஆண்டவர் ஹெட்லைனாக வச்சு சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அல்லேலூயா. சத்தமாய் வாசி அந்த வசனத்தை மாத்திரம், அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்களேன். 128:1. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் மனைவி, அல்லேலூயா, ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்டே யாரை சொல்லிடுறாரு? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல. அல்லேலூயா. எப்படியா இருப்பால? வசனம் சொல்லுகிறது, கனி தரும் திராட்சை கொடி. அல்லேலூயா. கொடி எப்படி இருக்கும்? வீட்டு ஓரத்தில் வச்சிருப்பாங்க. அந்த வீட்டை அலங்கரிக்கிறது எது? அந்த கொடி வந்து அல்லேலூயா படரும். பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. அது அப்படியே தரையில் விட்டால் தரையிலேயே போகும். கொஞ்சம் தூக்கி கட்டி அந்த வீட்டு மேலே விட்டால் அது வீட்டில் அப்படியே படரும். வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அந்த வீடு எப்படி இருக்கும்? நல்லா அழகாக இருக்கும். ராமின் சொல்லுங்களேன். உன் வீட்டு ஓரத்தில் வச்சிருக்கிற அந்த கொடி உன் வீட்டையே அலங்கரிச்சிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மனைவி அன்பில் படரணுமா. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மனைவி எங்கே கீழ்ப்படுகிறாங்க? அல்லேலூயா. அந்த காலத்துலலாம் ஒரு புருஷன் சாப்பிடும்போது மனைவி சாப்பாடு எடுத்துன்னு வந்து வச்சு, குழம்பு எடுத்துன்னு வந்து வச்சு, தண்ணி எடுத்துன்னு வந்து வச்சு பக்கத்துலேயே உக்காஞ்சி, அல்லேலூயா, என்ன வேணும்னு ஊற்றி அந்த புருஷனை கவனித்து, அல்லேலூயா, சாப்பிட்டு முடிச்ச உடனே அதே தட்டில் அண்ணம்மா அவன் சோறை போட்டு பாருங்கள். இது அந்த காலத்துலலாம் இதை பழக்கத்தில் கொண்டு வந்தாங்க. அந்த சோத்துல அதிலே குழம்பு ஊற்றி அவர் வச்ச சாப்பாட்டிலே இன்றைக்கி என்ன செய்கிறோம் தெரியுமா? சோறை எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போடா. அது யோசித்து பாருங்க. அல்லேலூயா. சில கணவனார் டீ கேட்கறதுக்கே பயப்படுறாங்க. அம்மா கொஞ்சம் டீ போடுமான்னு சொல்றதுக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, இன்றைக்கு பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பிசாசு ஒரு நுகத்தை உண்டாக்குறாங்க. கவனிங்க. ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாதபடி, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல் இல்லாதபடி, ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாதபடி, ஒருவருக்கொருவர் அறிதல் இல்லாதபடி உன் மனைவியை உனக்கு நுகமாகவும் உன் கணவனை உனக்கு நுகமாக மாற்றுகிறார். இப்படிப்பட்ட நுகங்களை முறிக்க கூட இந்த அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. உடைய திருமணத்தில் தேவனுடைய பிரசனம் இருக்கணும். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசனம் இருக்கணும். எந்த குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் போராட்டங்களும் அடிக்கடி கைகலப்புகளும், அல்லேலூயா, கரண்டியும் ஸ்டம்ளரும் பறக்குதுன்னா, அல்லேலூயா, ஒரு அபிஷேகம் பெற்ற பெண்ணு இப்படி நடந்துக்க மாட்டா. ஒரு அபிஷேகம் பெற்ற ஆண் தன் மனைவிக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்க மாட்டான். நல்லா கவனிங்க. இப்படி அபிஷேகம் ஒரு குடும்பத்தை கட்டுகிறது. நீங்க அபிஷேகத்தை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாட்டை உண்டாக்குறது. அல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு செய்தி கொடுக்குறப்ப கேட்டேன். ஒரு நாள் இவர் கூட ஸ்டேட்டஸ் வச்சிருந்தார், ஜேம்ஸ் அண்ணா, உன் கணவனை நீ ராஜாவா பார்த்தனா, நீ ராஜாவுக்கு மனைவியா இருப்பியா? உன் கணவனை நீ அடிமையா பார்த்தனா, நீ ஒரு அடிமைக்கு என்னவா இருப்பியா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல் ஒரு குடும்பம் உருவாக்கப்படுவதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றார். நம்முடைய குடும்பத்துக்கு தலையாரா ஒரு கணவனார். அந்த கணவனுக்கு மனைவியானது சில நேரம் பாருங்க, அல்லேலூயா, 2 பேரும் சம்பாதிப்பாங்க. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல் இருக்கார். ஒருவருக்குள்ள ஒருவர் ஈகோ இருக்கும். ஒருவருக்குள்ள ஒருவர் கசப்பு இருக்கும். இதனால நுகமா இருக்கும். இது ஒரு மனுஷனுக்கு நுகமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நிறைய நேரத்தில் நம்முடைய கீழ்ப்படியாமை நம்முடைய குடும்பத்தில் சமாதானமற்ற நிலையில் ஒருவருக்குள்ள அடிக்கடி வாக்குவாதங்களும் சண்டைகளும் பிசாசு ஏற்படுத்தி நமக்குள்ள இருக்கிற அன்பை குலைத்து போடும்படியாய் அந்த நமக்கு தேவன் கொடுத்த நன்மையை அவன் நுகமாய் மாற்றுகிறான். அல்லேலூயா.
சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், மனைவிகள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா, புருஷமாருங்க தன் மனைவியை நேசிக்கணுமா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாறுவீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். நடக்கையினால தன் புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, கொடி எப்படி படர்ந்து இருக்கிறதோ அதே போல மனைவி தன் குடும்பத்தை படர்ந்து, அல்லேலூயா, கனி கொடுக்கிற, அல்லேலூயா, வசனம் சொல்லுது 30 என்ன செய்யாதான், அறாது. அல்லேலூயா. திருமணம் என்பது என்னதான், இந்த 30 போல தான் இருக்கணும். ஒன்று நீ, ரெண்டாவது உன் மனைவி, மூணாவது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 நூலும் கட்டுச்சுன்னா அறந்தே போவாது. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போலாம் பாருங்க, காத்தடி விடுற நூலில் கீழே கல்லை கட்டி கறக்காம இருக்கா விளாடுவாங்க. அல்லேலூயா. அது போட்டு அப்படி வலிச்சனா எந்த கல் யார் வலிக்கிறாங்களோ அந்த கல் யார் ஆறுதோ அவங்க தோத்துறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கீழே கல் கட்டுற இடத்துல 3 பட்டை போட்டுருவான். அவனுக்கு தெரியாது, போட்ட உடனே பட்டு நடந்துடும். யாரெல்லாம் ஒரு பட்டையில் வரானோ பட்டு நடந்துடும். ஆனால் 3 பட்டை போட்ட நூல் மாத்திரம் என்ன செய்யாது, எத்தனை முறை போட்டாலும் ஆறாது. அது என்னது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் நீ, உன் மனைவி, ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 நூலும் கட்டிட்டனா உன் வாழ்க்கை அசையாது. எவ்வளவு பிசாசு டீல் போட்டாலும் நீ அறமாட்ட, அவன் தான் அறந்து விழுவான். ராமின்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த கீழ்ப்படிதை நம்ம யோசிக்கணும்னா, என் கணவனுக்கு கீழ்ப்படியணும். ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அன்பாய் செய்யணும். ராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது ஒரு பெரிய டாபிக். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் குடும்பத்தில் கணவன் மனைவியாய் ஒரு குடும்பம் கட்டப்படுகிறதை குறித்து அநேக காரியங்களை நம்ம தியானிக்கும். திருமணம் ஆனாதவங்களும் கேளுங்க. ராமின்னு சொல்லுங்களேன். திருமணம் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த செய்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகலையே, நம்ம ஏன் கேட்கணும்னு நினைக்காது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கீழ்ப்படுகிறது ஆவிக்குரிய குணம். உன் மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படியணும். ராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம இருந்து செய்வது ஒரு ஆவிக்குரிய குணம். உன் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துவது ஒரு ஆவிக்குரிய குணம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய பேர் நினச்சிங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறது, அபிஷேகத்தில் நிரம்புறது தான் ஆவிக்குரிய நிலை. அல்லேலூயா. நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ண அன்பே இருக்காது. அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணினா பிரயோஜனம். சத்தமாக சொல்லுங்களேன். ஆவிக்குரியவன் தன்னை எல்லா நிலையிலும் அன்பாய் காட்டிக்கொள்வான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் அன்பு கூற. உன் தாய் தகப்பனை கனப்படுத்துவதும் ஆவிக்குரிய நிலை. அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ஆவிக்குரிய நிலை. அல்லேலூயா. நீ உன் கணவனுக்கு கீழ்ப்படுகிறனா அது ஒரு ஆவிக்குரிய நிலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கணவன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூறுவார்னா இது ஆவி. இந்த பிரமாணத்தை மீறும் பொழுதுதான் அது நுகமாய் மாறுகிறது. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இந்த நுகத்தை முறியடிக்க தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியின் பலம், இந்த அபிஷேகம் நமக்கு வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உன் அன்பு ஒரு குடிகார கணவனை கூட மாற்றிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கிடக்கிறான் போடா அப்படின்னு விட்டு போயிட்டனா எந்த விதத்தில் மனம் திரும்ப மாட்டான். அன்பு, ஆண்டவருடைய அன்பை நீ செலுத்த செலுத்த இந்த அன்பு அவனை மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும். இந்த அன்பு எதில் இருக்குன்னா உனக்குள்ள ஊற்றப்படுகிற இந்த ஆவியின் பலத்தில் தான். சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குடும்ப காரியத்தை குறித்து நம்ம ஒரு நாள் இன்னைக்கு நிறைய பேர் வரல, அதனாலேயே இந்த செய்தியை நான் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த செய்தி வரணும். வராமன்னு சொல்லுங்க. ஒரு குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் பிசாசு அதிகமாய் புயர்ந்து செயல்படுகிற, சமாதானத்தை குலைத்து போடுகிற சில இன்றைக்கு பாருங்க ஆவிக்குரிய நிலைகளை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அபிஷேகத்தை அதிகமாய் வாஞ்சிங்க. இந்த அபிஷேகம் உங்களை ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் மாற்றும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பார். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் ஆண்டவருடைய